குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு உதயகல் ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ப்ரிலிம்ஸோட கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் தான் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் டீட்டெயிலாக பாருங்க. அதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த மாடல் எப்படி வரும்ன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதில் இன்னும் சில பேருக்கு ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து இன்னும் அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக எப்படி பார்க்கணுன்றது தெரியாமல் இருக்கு. ஓகேங்களா? நார்மலாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி இது பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஒன் செகண்ட். இது வந்து எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும். ஓகேங்களா? எந்தெந்த சப்ஜெக்ட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ், என்னென்ன சப்ஜெக்ட்ல எவ்வளோ கொஸ்டின் வருதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நம்ம லாஸ்ட் 5 இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? 2022, 21, 19, 17, 2015. ஓகேங்களா? அதில் சப்ஜெக்ட் வைஸாக எவ்வளோ கேட்குறாங்க, ஆவரேஜ் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளே குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? இதை நீங்களும் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக உங்களையும் பார்க்க சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? இதை தவிர்த்து கொஸ்டின் டைப் எப்படி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க, எத்தனை கொஸ்டின்ஸ் வருது, மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் எத்தனை வருது, எவ்வளோ பேஜஸ்ல நம்ம கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின் எவ்வளோ வருது, டைரக்ட் கொஸ்டின்ஸ் எவ்வளோ வருது, அசஸ்மெண்ட் ரீசன் கொஸ்டின்ஸ் எவ்வளோ வருது. ஓகேங்களா? அது அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் நம்மளால பேட்டர்ன் பிடிக்க முடியும். ஓகேங்களா? நிறைய பேருக்கு கண்டினியூஸாக எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நமக்கு 2015க்கும் 2022க்கோட ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தோம்னா ஒரு டபுள் த சைஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு அரௌண்ட் ஒரு 75 pages to 80 pages தான் வந்து நமக்கு யூஸ்வலாக வரும் அந்த டைமில் கொஸ்டின் பேப்பர். இப்போ வந்து 144 pages வருது. ஓகேங்களா? இங்கே பாருங்க, 144 pages வருது. ஓகேங்களா? சரி, ஓகே. அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்ப்போம். எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளோ வருதுன்னு தெரியாதவங்க நம்ம டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அந்த பிடிஎஃப் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது இதில் இருந்து கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சயின்ஸ்ல எவ்வளவு கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு. சயின்ஸ்ல கேட்டீங்கன்னா 2022ல 18 கொஸ்டின். ஓகேங்களா? 21ல 17, 19ல 28, 2017 33, 2015 34, இது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நமக்கு இந்த 3 எக்ஸாம்ஸ்லயும் வந்து ஆப்டிடியூட் வந்து 50 மார்க் இருக்கும். ஓகேங்களா? இப்போ 2021-22 நடந்ததுல வந்து ஆப்டிடியூட் வந்து 25 மார்க் தான் இருக்கும். அதனால பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும் கொஸ்டின் சேஞ்சஸ்ல. ஓகேங்களா? இது ஜஸ்ட் என்னென்னு ஒரு ஓவராலா பார்த்துக்கோங்க. 2015, 17, 19, 2021-22 மட்டும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஆப்டிடியூட் 25, அதுக்கு பதில் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் நம்ம புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க. அதில் கொஸ்டின்ஸ் நிறைய வரும். 28 கொஸ்டின், 34 கொஸ்டின். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல 8, 5, ஐஎன்எம்ல 16, 25, எக்கனாமில 23, 21. ஓகேங்களா? எக்கனாமியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து முன்னாடிக்கும் இப்போக்கும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. 2015 சீசன்ல வந்து நமக்கு 16, 17 கொஸ்டின் கேட்டாங்க. இப்போ வந்து அரௌண்ட் 25 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்குறாங்க. அதனால எக்கனாமி கொஞ்சம் கீழே அப்சர்வ் பண்ணுங்க. எக்கனாமியும் ஜாகிரபியும் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு முன்னாடி இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதோட கரண்ட் அஃபேர்ஸோட வெயிட்டேஜ் கம்மி பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க, 11 கொஸ்டின், 15 கொஸ்டின் அது மாதிரி குறைச்சிட்டு அதுக்கு பதில் இங்க ஜியாகிரபிலையும் எக்கனாமியும் கூட்டிருக்காங்க. பாருங்க, ஜியாகிரபி எக்கனாமில 2015, 17ல 9 கொஸ்டின், 16 கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? இங்க 16 கொஸ்டின், 17 கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? இப்போ வந்து எவ்வளவு கொஸ்டின் வருது? 23, 25, அந்த அந்த ரேஞ்சில் கேட்கிறாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ கொஸ்டின் பேப்பரோட ட்ரெண்ட் வந்து இப்போ அதோட வெயிட்டேஜ் கம்மியாகி இதுக்கு வெயிட்டேஜ் அதிகமாகுதுன்னா அப்போ நீங்க அந்த இதுக்கு ஸ்பெண்ட் பண்ற டைம் அதிகமா இருக்கணும். இதுல ஃபுல்லா கவர் பண்ணுங்க. அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் கவர் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? ஹிஸ்டரி பாலிட்டியை பொறுத்தவரை பெருசா சேஞ்சஸ் இல்லை. அதே ஆவரேஜ் தான், ஒரு 10 to 15 கொஸ்டின் அந்த ஆவரேஜ் தான் வருது. பாலிட்டி எப்பவுமே வந்து 25 to 30 கொஸ்டின்ஸ் வந்து ஃபிக்ஸடாக வந்துடும். ஓகேங்களா? நீங்க சாலிடா நம்பி படிக்கலாம்னா எதெல்லாம் படிக்கலாம்னா ஆப்டிடியூட் 25 மார்க் சாலிடா வரும். பாலிட்டி வந்து 25 மார்க் சாலிடா வரும். ஓகேங்களா? எக்கனாமில 20 கொஸ்டின், ஜியாகிரபியில் 20 கொஸ்டின். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் முன்ன பின்ன வரும். சயின்ஸ் வந்து 15 to 20 கொஸ்டின் ஆவரேஜா. கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளால ஷோரா சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு வாட்டி அதிகமாக கேட்குறாங்க, திடீர்னு ஒரு வாட்டி கம்மியாக கேட்குறாங்க. பட் ஆனால் மினிமம் வந்து ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் ஆச்சு வந்துடும். ஓகேங்களா? மினிமமா அது கொஸ்டின் பேப்பர் செட்டர் மைண்ட் செட் அதை பொறுத்து தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ் படி பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இதான் வெயிட்டேஜ். முன்னாடிலாம் பார்த்தா நமக்கு 36, 35 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க பாருங்க கரண்ட் அஃபேர்ஸ். பட் இப்போ வந்து அதோட வெயிட்டேஜ் குறைச்சிருக்காங்க. அதோட வெயிட்டேஜ் ஜாகிரபிக்கு, எக்கனாமிக்கு போயிருக்கு. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இல்லை ஜாகிரபியில் நம்ம ஸ்கூல் புக்ஸ் வரல 10th புக் வரல மட்டும் படிச்சா போதும். ஹிஸ்ட்ரியில் வழக்கம் போல 10 to 15, பாலிட்டியில் 25 to 35, எக்கனாமியில் 20 to 25, ஐஎன்எம்ல 15 to 20. ஐஎன்எம்ல ரொம்ப ஈஸியான பார்ட்டு. ஓகேங்களா? ரொம்ப கம்மியான சிலபஸ் தான். அதிகபட்சம் நீங்கள் உட்காந்து ஒரு 5 நாள் நீங்கள் ஒழுங்காக படிச்சீங்கன்னா அதை முடிச்சிடலாம், ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஆனால் கொஸ்டின் கேட்குற டைப் வந்து மாறி இருக்கு. முன்னாடிலாம் வந்து வாட் இஸ் வாட்ன்ற மாதிரி டேரெக்டாக கேட்பாங்க. இல்லைன்னா
யார் ஒரு போராட்டத்தை வந்து யார் இப்போ சால்வ் சத்தியாகிரகம் தமிழ்நாட்டில் யார் லீட் பண்ணா, இல்லை எதுலேருந்து எது வருது, எதுலேருந்து எந்த வரல நடந்துச்சு, எவ்வளோ டிஸ்டன்ஸு, யார் அதுக்கு லீட் பண்ணா, அந்த மாதிரி கொஸ்டின் வரும். இப்போ அது மாதிரி இன்டெரக்டா டைரக்டா வந்து ஒரு ஒரு கொஸ்டினா இருந்துச்சு. இப்போ அது எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டா எடுத்து வச்சு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸா அதிகமாகிட்டாங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் அதிகமாகிறதுக்கான ரீசன். ஓகேங்களா, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் ஒரு ஆவரேஜாக ஒரு 30 கொஸ்டின் வரும். ஓகேங்களா, இதுதான் இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது என்னன்னா, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதது. ஓகேங்களா, இது வந்து நீங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக நீங்கள் எடுக்கணுமா, இவ்வளோ டீட்டெயில்ஸாக நீங்கள் இதை பார்க்கணுமான்னு தேவையில்ல. ஓகேங்களா, நம்ம டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக போயிட்டு எத்தனை ஆப்ஷன்லேருந்து கேட்குறாங்க என்னென்னு கேட்குறோம். ஓகே, பட் நீங்கள் வந்து பார்க்குறப்ப என்ன பார்க்கணும், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் எவ்வளோ வருது, மேட்ச் த ஃபாலோயிங்ல எவ்வளோ வருது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல எவ்வளோ வருது, டைரக்ட் கொஸ்டின் இன்டைரக்ட் கொஸ்டின் எவ்வளோ வருது, அசோசியேட் ரிசல்ட் எவ்வளோ வருதுன்ற மாதிரி பார்த்தா தான் உங்களுக்கு எந்த ஏரியாவில் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் அதிகமாக வருது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்காக தான் இந்த இது. ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து பேஜஸ். ஓகேங்களா, பேஜஸ் 2022ல் 144 பேஜ் இருக்கு. ஓகேங்களா, 2021ல் 112 பேஜ் இருக்கு. அப்போ இங்கே வந்து நமக்கு ஒரு 30 பேஜ் கிட்ட அதிகமாகுது. ஓகேங்களா, இங்கே 2019ல் 80 பேஜ் இருந்துச்சு, இங்கே வந்து 112 பேஜ். அப்போ இங்கே ஒரு 30 பேஜ் கிட்ட அதிகமாகுது. இங்கே வந்து 77 பேஜ், இங்கே ஒரு 3 பேஜ் அதிகமாகுது. ஓகேங்களா, இங்கே வந்து 2 பேஜ் அதிகமாகுது. அப்போ கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பாருங்க, 2015ல் 76, இங்கே 77, இங்கே 80, இங்கே 112, இங்கே 144. ஓகேங்களா, அப்போ பேஜ் நம்பர் வைஸ் பார்க்குறப்போ வருஷம் வருஷம் ஒரு ஒரு குரூப் ஒன்றுக்கும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. அப்போ ஓகேங்களா, அப்போ எதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, வருஷம் வருஷம் நம்ம கொஸ்டினோட சைஸஸ் வந்து பெருசாகிட்டே போகுது. முன்னாடிலாம் டேரெக்டாக இருக்கும் கொஸ்டின், இப்போ வந்து அதிகமான ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும். ஓகேங்களா, அதை நீங்கள் வந்து எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம்னா, இங்கே ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸும் மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸும் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பேஜுக்கு ஒரு கொஸ்டின் தான் வைக்க முடியும். ஓகேங்களா, கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பாருங்கள் தெரியும், ஒரு பேஜுக்கு ஒரு கொஸ்டின் தான் வைக்க முடியும். அதனால தான் வந்து பேஜஸ் சைஸ் அதிகமாகுது. அண்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வைக்கிறப்போ 4 கொஸ்டின், முன்னாடி 2015ல் 4 கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அது இப்போ வந்து ஒரே 4 கொஸ்டினை ஒன்றா சுருக்கி இதில் எது கரெக்ட் எது தவறுன்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அதை அப்படியே மேட்ச் ஃபாலோயிங்கில் போட்டு எது தவறு எது கரெக்ட்ன்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ 4 கொஸ்டின் கேட்க வேண்டிய மேட்ரை ஒரு கொஸ்டின்லேயே கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ அதனால தான் நமக்கு கொஞ்சம் கொஸ்டின் பேப்பரும் டிஃபிகல்ட் ஆகுது, தப்பு பண்ணுறதுக்கான சான்சஸும் அதிகம். ஓகேங்களா, இப்போ வாட் இஸ் வாட்னு டேரெக்டாக கேட்டு 4 ஆப்ஷன் கொடுக்கறதுக்கும், ஓகேங்களா, அப்படி கேட்டால் ஈஸியாக போட்டுடலாம். அதை கொடுக்காம ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது கரெக்டாக இது தப்பான்னு கேட்குறப்போ நீங்கள் நல்லா படிச்சிருந்தாலுமே சரி, ஒரு கிளியர் கட்டான ஐடியா இல்லை அந்த டாப்பிக்லன்னா கொஞ்சம் குழப்பம் வரும். இது வருமா அது வருமா, ஓகேங்களா, அது மாதிரி வரும். அதனால தான் வந்து நமக்கு கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. இன்னொன்று வந்து சைக்காலஜிக்கலாக வந்து இப்போ ஒரு 144 பக்கம் இருக்க கொஸ்டின். அப்போ இந்த வாட்டிக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். 150 கொஸ்டின் பேப்பர், 150 பேஜ் இருக்குன்னா அப்போ 150 பேப்பரை நீங்கள் படிக்கணும். அந்த சில பேர் அதை வாங்கி பார்த்தோன்னே இது என்ன இவ்வளோ பெருசு இருக்குன்றது அதுவே ஒரு மலைப்பாயிடும். ஓகேங்களா, அந்த வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து நிறைய படிக்கணும். Okay? சில ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல வந்து 2 வாட்டி 3 வாட்டி படிச்சாதான் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இன்னும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சில இதில் ட்ரான்ஸ்லேஷன்லாம் தப்பாக இருந்துச்சுன்னா அது இங்கிலீஷில் ஒரு வாட்டி கன்ஃபர்மேஷன் பண்ணி புரிஞ்சு படிக்கணும். ஓகேங்களா, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷில் சில கொஸ்டின்ஸ் புரியலாம், தமிழ்ல ஒரு வாட்டி படிக்கணும். அப்போ ஒரு பேஜில் இருக்கும் ஒரு கொஸ்டின். அப்போ அதை படிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு பாருங்கள். நமக்கு இருக்கிறது 180 மினிட்ஸ். இதில் வந்து ஆப்டிடியூட் 25 வேறு போடணும். இவ்வளோ பல்கான கொஸ்டின்ஸ் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு டைம் அதிகமாகும், தப்பு பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகும். ஓகேங்களா, அண்ட் வந்து நம்ம டெஸ்ட் பேட்சஸ்மே இதே தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா, நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட கேட்டிருந்தீங்க, ஏன் இவ்வளோ அதிகமான பெரிய பெரிய கொஸ்டினாக இருக்குது அண்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் மேட்ச் த ஃபாலோயிங் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா, அதுக்கான ரீசன் வந்து இதுதான். இப்போதைக்கு கொஸ்டின் பேப்பரோட ட்ரெண்ட் வந்து அப்படி தான் போயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்களேன். இப்போ 2022ல் 56 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ 2021ல் 51 கொஸ்டின். ஓகேங்களா, அப்போ இதுல இருந்து அதுக்கு 5 கொஸ்டின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க வந்து 30 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க 2019ல். ஓகேங்களா, 2021ல் நமக்கு 51 கொஸ்டின், அப்போ 21 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட் அசோசியேஷன் ரீசன் டைப்ல. ஓகேங்களா, அதை வந்து எதுல குறைச்சிருப்பாங்கன்னா டைரக்டா கேட்குற கொஸ்டின்ல, இங்க டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல அதுல வந்து கம்மியாயிருக்கும். ஓகேங்களா, இப்போ 2019 2017ல் ஸ்டேட்மெண்ட் அசோசியேஷன் கொஸ்டின் வெறும் 8 கொஸ்டின் தான். ஓகேங்களா,
அண்ட் 2015ல் 24 கொஸ்டின். அப்போ ஆவரேஜாக பார்க்குறப்ப என்ன, நமக்கு ஒரு 20 கொஸ்டின் ஓகேங்களா. இதில் ஒரு 18, இதில் ஒரு 8, 30, 51, 56 ஓகேங்களா. எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து இப்போ ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. இதனால தான் நமக்கு கொஸ்டின் பேப்பரோட சைஸ் வந்து வேரி ஆகிறதுக்கான முக்கியமான ரீசன் ஓகேங்களா. அடுத்து இன்னொன்று வந்து மேட்ச் த ஃபாலோயிங். இங்கேயும் அந்த மாதிரி தான் 4 தனித்தனியாக கேட்டுட்டு இருந்த கொஸ்டின் 4 ஒன்றா மாற்றி மேட்ச் த ஃபாலோயிங்காக வச்சுட்டாங்க ஓகேங்களா. அப்போ அதுலேயுமே நமக்கு ஸ்பேஸ் வந்து அதிகமாகும் அண்ட் வந்து நம்ம தப்பு பண்ணுறதுக்கான சான்சஸுமே வந்து அதிகமாகும் ஓகேங்களா. ஏன்னா நமக்கு ரெண்டு ஆப்ஷன், ஒரு ஆப்ஷன் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஒன்று இல்லை ரெண்டு, ரெண்டு ஆப்ஷன் அங்கே இருக்கும், ரெண்டு 50-50 சான்சஸில் தப்பாக போடுற மாதிரி சான்சஸ் வரும், ரிஸ்க் எடுக்கிற மாதிரி. அதுதான் இங்க பாருங்க, மேட்ச் ஃபாலோயிங் பொறுத்தவரை 21 கொஸ்டின் கேட்டிருக்காங்க 2022ல். 2021ல் 10 கொஸ்டின், அப்படி டபுள் போயிருக்கு, 10லேருந்து 21க்கு போயிருக்கு. அதுக்கப்புறம் 2019ல் 6 கொஸ்டின், 2017ல் 12 கொஸ்டின், 2015ல் 18 கொஸ்டின் ஓகேங்களா. இதுதான் இதோட ஸ்டாண்டர்ட். அதனால தான் நமக்கு சைஸ் கூடுறது ஓகேங்களா. அடுத்து வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், மேட்ச் ஃபாலோயிங், இதுதான் மேஜராக கொஸ்டின்ஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின். இப்போ அந்த எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், எந்த ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட்ன்ற மாதிரி கேட்குற கொஸ்டின். இது வந்து ஃபர்ஸ்ட் இப்போ வந்து 8 கொஸ்டின் கேட்குறாங்க இப்போ ஓகேங்களா. இதுக்கு 2021ல் 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, 2019ல் 3 கொஸ்டின் ஓகேங்களா. இதில் 8 கொஸ்டின் 2017ல், 2015ல் 6 கொஸ்டின் ஓகேங்களா. அப்போ அதோட இதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம எது எதெல்லாம் வந்து தப்பு பண்ண அதிகமான சான்சஸ் இருக்கோ அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நமக்கு டைரக்ட் கொஸ்டின்ஸ்ல குறைச்சிட்டாங்க. இப்போ டைரக்ட் கொஸ்டின் பாருங்க, இதுல வந்து 105 கொஸ்டின் வந்து 2020லேருந்து 105 கொஸ்டின் வந்து டைரக்ட் கொஸ்டின். அந்த 105ல் 25 வந்து ஆப்டிடியூடுக்கு போயிடும் ஓகேங்களா. அப்போ மிச்சம் இருக்கு 80 கொஸ்டின் தான் வந்து டைரக்ட் கொஸ்டின். இப்போ அப்படியே பாருங்க, இதுல 80 கொஸ்டின் 2021ல் 132, அப்போ ஒரு 100 கொஸ்டின்ஸ்க்கு 100க்கு மேலே இருந்திருக்கு ஓகேங்களா. இதுலையுமே வந்து ஒரு 125 கொஸ்டின்ஸ் இருக்கு 2019ல். 2017ல் டைரக்ட் கொஸ்டின் 168னா அதில் ஒரு 140 அந்த ரேஞ்சில் வருது ஓகேங்களா. இதில் வந்து இதுலையுமே வந்து ஒரு 148னா நமக்கு அரௌண்ட் 120+ இருக்கு. இப்போ ஆவரேஜாக நமக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ டைரக்ட் கொஸ்டின்ஸ்னால் பார்த்தோம்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் பார்த்தோம்னா இப்போ 2015க்கும் இதுக்கும் பார்க்குறப்போ 40-50 கொஸ்டின் வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு குறைச்சிட்டு நமக்கு ஒர்க் அதிகமாக இருக்குது, பெரிய பெரிய கொஸ்டினாக இருக்குது. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின்ஸில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒன் ஆஃப் த ரீசன் நமக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் பல்க் ஆகிறதுக்கும் நம்ம தப்பு பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகிறதுக்கும் மெயின் ரீசன் ஓகேங்களா. அசோசியேஷன் ரீசன் கொஸ்டின் பொறுத்தவரைக்கும் நமக்கு முன்னாடிலாம் வந்து மோஸ்ட்லி வந்து அசோசியேஷன் ரீசன் கொஸ்டின் கேட்டாலே இப்போ ஒரு 4 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதில் 3 கொஸ்டின் வந்து போத் அசோசியேஷன் அண்ட் ரீசன்ஸ் ஆர் கரெக்ட், அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு வைப்பாங்க. பட் இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னா 4 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 4த்துல 4ம் ஒரு ஒரு வகையாக இருக்குது. ஒன்றுத்துல வந்து அசோசியேஷன் ரீசன் ரெண்டுமே கரெக்டுன்னு இருக்குது. இப்போ அசோசியேஷன் ரீசன் ரெண்டுமே தனித்தனியாக கரெக்டு, ஒன்று பட் ரெண்டுக்கு இதுக்கு அது சம்மந்தம் இல்லை அந்த மாதிரி கேட்குறாங்க ஓகே. இப்போ ரெண்டுமே தப்பு அந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே கலந்து வைக்கிறாங்க. ஏன்னா அந்த ட்ரிக் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, அசோசியேஷன் ரீசன் கொஸ்டின்ஸ்க்கு இந்த மாதிரி தான் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அதனால அதில் இதுவும் இருக்குது. அன்னது கொஸ்டினோட அசோசியேஷன் ரீசன் கொஸ்டினும் நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முன்னாடி இப்போ வந்து நமக்கு 2022ல் 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2021ல் 3 கொஸ்டின் ஓகேங்களா. இப்போ எப்போ 10 கொஸ்டின் ஆக்குனாங்களோ அப்போவே வந்து அந்த அசோசியேஷன் ரீசனில் போத் ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்றது அப்போ வந்து குறைக்கிறாங்க ஓகேங்களா, குறைச்சிட்டாங்க. எல்லாத்தையும் கலந்து வைக்கிற மாதிரி ஆயிட்டாங்க. குத்து மதிப்பாக நம்மன்னு போட்டு வந்தால் தப்பு தான் ஆகும் ஓகேங்களா. அதனால கொஞ்சம் அந்த கீனாக இது பண்ணுங்க ஓகேங்களா. எப்போ ஒரு ஏரியாவில் நமக்கு திடீர்னு ஆவரேஜாக விட்டு அதிகமாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க, அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா. அப்புறம் அசோசியேஷன் ரீசனில் இங்கே 3 கொஸ்டின் ஓகேங்களா. இங்கே வந்து அந்த ஸ்டாண்டர்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணதை போட்டிருந்தா 3ல் 2 கரெக்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து அசோசியேஷன் ரீசனில் 2019ல் 4 கொஸ்டின், இங்கே 2017ல் வந்து 4 கொஸ்டின், 2015ல் 4 கொஸ்டின், ஆவரேஜாக வந்து ஒரு 4 கொஸ்டின் 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு இப்போ 2022ல் வந்து 10 கொஸ்டின் கேட்டாங்க ஓகேங்களா. அப்போ அங்கேயே நம்ம கொஞ்சம் இது பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. 10 கொஸ்டின் கேட்குறாங்க, நம்ம வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரியாத கொஸ்டின்ஸ் எல்லாமே போத் அசோசியேஷன் அண்ட் ரீசன்ஸ் ஆர் கரெக்ட்னு போடுறமே கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். அது மாதிரியே தான் வந்து 10 கொஸ்டின் 2 கொஸ்டின் மட்டும் தான் அந்த அசோசியேஷன் போத் அசோசியேஷன் அண்ட் ரீசன்ஸ் ஆர் கரெக்ட்ன்ற மாதிரி இருந்துச்சு ஓகேங்களா. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இது உங்களுக்கு தெரியல அந்த மாதிரினா போத் அசோசியேஷன் ரீசன் கரெக்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அந்த மாதிரி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா 2 கொஸ்டின் கரெக்டாக இருக்கும், மிச்சம் 8 கொஸ்டின் வந்து தப்பாக இருக்கும் ஓகேங்க. அதனால அது கொஞ்சம் படிச்சு பார்த்து இது பண்ணுங்க. இன்னும் அந்த இதெல்லாம் ஃபார்மேட் ஃபாலோ ஆகாது ஓகேங்களா, சேஞ்ச் பண்ணிட்டாங்க பேட்டர்ன் ஓகேங்களா.
அண்ட் வந்து இன்னொரு முக்கியமான இது வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வச்சு போட சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு இப்போதைக்கு நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தப்பா தான் போகும். ஓகேங்களா, சரியா வராது. ஏன் சொல்றேன்னா, முன்னாடிலாம் வந்து நமக்கு 2010க்கு அதுக்கு முன்னாடிலாம் வந்து எப்படி இருக்குன்னா, ஆப்ஷன் ஏல 50 கொஸ்டின், ஆப்ஷன் பில 50 கொஸ்டின், ஆப்ஷன் சில 50 கொஸ்டின், ஆப்ஷன் டில 50 கொஸ்டின்ற மாதிரி இருக்கும். ஆவரேஜா எக்ஸாக்டா 50 இல்லைனாலும் முன்னாடிலாம் 50 இருந்துச்சு. 2010க்கு அப்புறமேட்டா ஆவரேஜா ஒரு 52, 48, 49, 51 இந்த மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, நமக்கு 2015ல பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 50 பக்கத்துல இருக்கும். இங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏல 51, பில 52, சில 48, டில 49. அப்போ நீங்க கடைசியில் ஏபிசிடி போட்டு ஓஎம்ஆர்ல போட்டு ஒரு 20 கொஸ்டின் இல்லை 15 கொஸ்டின் தெரியாம இருந்துச்சுன்னா, இப்போ சப்போஸ் ஆப்ஷன் டில வந்து நீங்க 30 கொஸ்டின் தான் 30 தான் ஷேட் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா, 35 தான் ஷேட் பண்ணிருக்கேன், மிச்ச கொஸ்டின் நீங்க போடணும்னு சொல்லிட்டு ஆன்சர் சுத்தமா அந்த கொஸ்டினுக்கு தெரியல, கடைசியில் பேப்பர் வாங்க போற டைமிங் எது போடணும்னு தெரியாம ஆப்ஷன் டி வந்து லைனா போட்டுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஏன்னா இதுல கம்மியா நீங்க போட்டிருக்கீங்க, அதனால உங்களுக்கு அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்களோட இன்ஸ்டியூட்லயோ நீங்க உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சவங்களோ இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த இந்த கான்செப்ட் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் செட் பண்ணா உங்களுக்கு ஓகே ஆகும். ஓகேங்களா, இதெல்லாம் எப்போ இது ஃபார்ம் ஆச்சுன்னா 2010 அந்த ரேஞ்சில் தான் வந்து இது கரெக்டாக இருந்துச்சு. 2015 வரப்போ 2010ல வந்து கரெக்டாக 50 50 அந்த ரேஞ்சில் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகே, நாலுக்கு 50 50. 2015ல இந்த மாதிரி ஒன்று ரெண்டு முன்ன பின்ன கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸை பொறுத்தவரை அந்த கான்செப்டே இல்லை. ஓகேங்களா, சில இதில் வந்து அதிகமாக இருக்கு, சில இதில் வந்து கம்மியாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 2022 பாருங்க, ஆப்ஷன் ஏல வெறும் 39 தான் இருக்கு, ஆப்ஷன் பில 55 இருக்கு, ஆப்ஷன் சில 68 இருக்கு, ஆப்ஷன் டில 38 இருக்கு. ஓகேங்களா, அப்ப மேக்ஸிமம் 68 வரலும் போகுது. அப்ப 68னா அரௌண்ட் 70 கிட்ட ஆகுது. இங்க டில வந்து வெறும் 38 தான் வருது. ஓகேங்களா, அப்போ எந்த அளவுக்கு டிவியேஷன் இருக்கு பாருங்க. நீங்க சப்போஸ் நீங்க வந்து இந்த இந்த எக்ஸாம்ஸ்ல நீங்க போட்டுட்டீங்க, கடைசியில ஒரு 15 கொஸ்டின் எதுவுமே போடாம இருந்தீங்க. ஓகேங்களா, இருக்கீங்க இருந்திருக்கீங்கன்னு வச்சுப்போம். அந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க, ஓகே நம்ம எதுல கம்மியா போட்டிருக்கோம், டில தான் ஆப்ஷன் கம்மியா போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்க 15 கொஸ்டின்ஸும் நீங்க லைனா இது மாதிரி போட்டுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த 15 கொஸ்டின் உங்களுக்கு லைனா அடி வாங்கியிருக்கும் இந்த இடத்துல. ஓகேங்களா, ஏன்னா இந்த இந்த ட்ரெண்ட் வந்து இப்போதைக்கு இல்ல, மாத்திட்டாங்க, பேட்டர்னை மாத்திட்டாங்க. முன்னாடி தான் வந்து அந்த 50 கொஸ்டின் ஒட்டி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து அப்படி இல்லை. 68னா 70 எங்க இருக்கு, 35 எங்க இருக்குன்னு பாருங்க. எங்களை அப்படியே டபுள் த டைம் ஒன்றுல வந்து அதிகமாக வர்றதுக்கான சான்சஸுமே இருக்கு. அதனால அதை ஃபாலோ பண்ணாதீங்க. கொஸ்டின் படிக்கிறப்ப வந்து எது வந்து உங்களுக்கு ஆன்சரா இருக்கும்னு தோணுதோ அதை அங்கேயே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வர ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ்ல அந்த மாத்திட்டாங்க. ஓகேங்களா, இன்னமும் அந்த 50 கான்செப்ட்ல இருக்காதீங்க, இது ஆகுது. ஓகேங்களா, இது ஒரு முக்கியமான இது நீங்க பார்க்கணும். அப்புறம் இன்னொன்னு முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒன் செகண்ட். லைனா ஓஎம்ஆர்ல வந்து ஓஎம்ஆர் ஷீட்ல வந்து இது பண்றப்போ லைனா வந்து ஒரு 4 5 கொஸ்டின்ஸ்க்கு இப்படி மாதிரி போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஒரு டவுட் வரும், என்னடா நமக்கு வந்து லைனா ஒரு இடத்துல இப்போ ஒரு 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் தொடர்ந்து லைனா போடுறீங்கன்னா அங்க சில பேருக்கு வந்து டவுட் வரும், என்னடா இது நம்ம செவன் தொடர்ந்து லைனா போடுறோமே, கரெக்டா இருக்குமோ கரெக்டா இருக்காதோன்னு சொல்லிட்டு ஓகே நான் சார் அதுக்கு தப்பா போடுறோமா என்னன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அந்த மாதிரிலாம் நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஒரு இடத்துல லைனா நான் பார்த்தேன், 6 கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஒரே சேம் ஆப்ஷனாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா, அண்ட் வந்து மோஸ்ட்லி வந்து டிஎன்பிஎஸ்டி கொஸ்டின் செட்டர். ஓகேங்களா, டிஎன்பிஎஸ்சின்னு இல்லை, மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் செட்டர் வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஒரு ஒரு சப்ஜெக்ட் வைஸாக தான் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. இப்போ பாலிட்டி நமக்கு 20 25 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அந்த 20 டு 25 கொஸ்டின் வந்து பாலிட்டி இப்போ இப்போ ஏதோ ஒரு காலேஜ், இப்போ லயோலா காலேஜ் ஸ்டாஃபோ இல்லை ஏதோ ஒரு காலேஜோட ப்ரொஃபசர்ஸ் வந்து கொஸ்டின் எடுத்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து பாலிட்டியில் 20 கொஸ்டின், இப்போ ஜாகிரபி ப்ரொஃபசர் எடுத்து ஜாகிரபியில் நமக்கு 20 கொஸ்டினோ 25 கொஸ்டினோ எடுத்து கொடுக்குறாருன்னா அவர் எடுத்து கொடுத்துருவாரு, கொஸ்டினுக்கு ஆன்சர் கேம் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இதை வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணுறவங்க வந்து அவங்க வேற வேற டிபார்ட்மெண்ட்டாக இருப்பாங்க. ஓகேங்களா, மோஸ்ட்லி டைப்பிங் முடிச்சவங்க இந்த மாதிரி ஏரியாஸ் கலந்தவங்களா தான் இருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ அவங்க வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஆப்டிடியூட் பொறுத்தா நமக்கு தெரியும், ஆப்டிடியூட் வந்து 25 கொஸ்டின் மொத்தமாக. ஃபர்ஸ்ட் ஒரு செட்டில் வந்து 15 இருக்கும், செகண்ட் ஒரு செட்டில் வந்து ஒரு 10 இருக்கும். ஓகேங்களா, சில கொஸ்டின் இப்போ ஏபிசிடி மாடல் இருக்குல்ல கொஸ்டின் பேப்பர், அதில் இப்படி தான் பிரிச்சிருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து 15 20, இப்போ சில கொஸ்டின் முன்னாடி 20 இருக்கும், சில கொஸ்டினில் பின்னாடி 15 இருக்கும், சில மாடலில் வந்து 25 லைனாக இருக்கும். ஓகேங்களா, இந்த 4 ஃபார்முலா நம்ம கொஸ்டின் வரல, அது வரது மாறும், வேரி ஆகும். இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, அண்ட் வந்து ஸ்பேஸை பொறுத்து நமக்கு கொஸ்டின் பேப்பர் அலோகேஷன்ஸ் வந்து மாறும். ஓகேங்களா, இப்போ ஒரு பேஜ்ல எனக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல ஒரு பேஜ்ல ஒரு கொஸ்டின் தான் கொடுக்கலாம், அங்கே ஒரு கொஸ்டின் தான் போட முடியும். அடுத்த பேஜ்ல வந்து இப்போ டைரக்ட் கொஸ்டின்ஸாக கேட்குறாங்கன்னா அப்போ சின்ன கொஸ்டின் இருந்துச்சா அந்த பேஜ்ல வந்து 2 கொஸ்டினோ இல்லை 3 கொஸ்டின்ஸோ வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அப்போ அதை பொறுத்து
அவங்களோட இதுவும் வந்து சின்ன கொஸ்டினாக எடுத்து அந்த இடத்துல போடுவாங்க. ஓகேங்களா? அப்போ போடுறப்போ என்னன்னா, அவங்க என்னதான் கொஸ்டின் பேப்பர் செட்டர் வந்து ஏபிசிடி வந்து லைனாக மாற்றி மாற்றி நமக்கு போட்டு கொடுத்துருந்தாலும், இங்கே ஸ்பேஸ் அலோகேஷனுக்காக இந்த சின்ன கொஸ்டின் தூக்கி இங்கே போடுறாங்க தெரியும் லைனாக. அப்போ அந்த மாதிரி சான்சஸ்ல நமக்கு தொடர்ந்து ஒரு ஏ ஏன்னு ஒரு 4 ஆப்ஷன் தொடர்ந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் ஒரு 5 5 4 5 வந்து அதிகமாக ரிப்பீட் ஆயிருக்கு. அதுக்கு மேலே போகல. ஓகேங்களா? ஏன்னா சில பேர் வந்து அந்த அந்த தப்பு பண்ணுவாங்க. ஓகேங்களா? நம்ம என்ன தொடர்ந்து ஒரு ஏவா போட்டுட்டு இருக்குமே, இதுதான் தப்பு பண்றோமோ என்னன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதுக்காக தான் சொல்றேன். ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. இதுதான் முக்கியமா சொன்னேன். இந்த பேஜ் நம்பர் இன்க்ரீஸ் பண்றதுக்கான காரணம். ஓகேங்களா? கொஸ்டினோட டைப் வந்து மாறுது. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின், இந்த மாதிரி மாறுறது அது ஒரு ரீசன். இந்த ஆப்ஷன் ஏபிசிடி ஓகேங்களா, 50 கொஸ்டினாக தான் கேட்கணுன்ற கான்செப்ட் இப்போதைக்கு இல்லை. அது டிஃபர் ஆயிட்டு இருக்கு. அதனால அதையும் கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணாதீங்க. அசர்ஷன் ரீசன் கொஸ்டின்ஸ் வந்து இப்போதைக்கு அதோட ஃபார்மட்டும் மாறிடுச்சு. அதனால அதையும் வந்து போத் ஏ அண்ட் ஆர்ஆர் கரெக்ட்ன்ற மாதிரி போடாதீங்க. படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் அந்த அந்த ஃப்ளோக்கே போங்க. கொஞ்சம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி போடுறத விட அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் வாங்கி தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? உண்மையை சொல்ல போனால் நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸோட அசர்ஷன் அண்ட் ரீசன் கொஸ்டின் ஈஸி. ஓகேங்களா? சரி, ஓகே. இதுதான் முக்கியமாக சொல்லணும்னு நினைச்சேன். அண்ட் வந்து கொஸ்டினை நீங்கள் அப்ரோச் பண்ணுறப்போ எக்ஸாமில் அட்டன் பண்ணுறப்பவும் சரி, நீங்கள் அப்படியே லைனாக அட்டன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, நீங்கள் கடைசியில் ஓரளவுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் தான் மீடியமாக போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுறதே கஷ்டம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த வருஷம் போன வருஷம் 144 கேட்டிருக்காங்க. இந்த வருஷம் 150 பேஜஸில் கொஸ்டின் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கொஸ்டின் படிச்சு பார்த்து நீங்கள் இது பண்ணுறதுக்கு எவ்வளோ 150 பக்கத்தை படிக்கிறதுக்கே உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்றது கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ கொஸ்டின் நீங்கள் செலெக்ஷன்லேயே உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க. உங்களோட டார்கெட் என்ன? நமக்கு 200க்கு 200 கொஸ்டின்ஸ் நம்ம போட போகிறது இல்லை. ஓகேங்களா? யாராலையுமே வந்து 200க்கு 200 போட போகிறது முடியாது. ஓகேங்களா? எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி, ஸ்டேட் டாப்பராக இருந்தாலும் சரி, யாராலையும் 200க்கு 200லாம் எடுக்க முடியாது. 200 எடுத்தாலும் வேஸ்ட் தான். உங்களுக்கு இப்போ என்ன தேவை? 150 கொஸ்டின் நம்ம கரெக்டாக போட்டு போகணும் இந்த இந்த 3 மணி நேரத்தில். ஓகேங்களா? அதனால நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணால் கண்டிப்பாக மார்க் வரும்னு தெரியுதோ அந்த கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? எதெல்லாம் வந்து டைரெக்டாக போட்டுற முடியும். டைம் டைம் பத்தலைன்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ வந்து ஒரு 1,00,000 பேர் எக்ஸாம் போகிற இல்லை, சாரி, 100 பேர் எக்ஸாமுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 பேரில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் போன வருஷம் 144 பேஜ் கேட்டாங்களா, அதில் கொஸ்டின் பேப்பர் முடிக்காமல் லாஸ்ட்டு 10 கொஸ்டின் சும்மா ஏதோ ஒன்று போட்டு வந்தேன் அந்த மாதிரின்ற ஸ்டேஜே வந்து எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா, அரௌண்ட் வந்து ஒரு 30%, 30 to 40% ஆஃப் பீப்புளாச்சும் ஆஸ்பிரன்ஸ் ஆச்சு இந்த மாதிரி முடிக்காமல் இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இங்கேயே வந்து நீங்கள் காம்படிஷனில் அவுட். ஏன்னா உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணி தெரிஞ்ச கொஸ்டின் ஆப்டிடியூட் கொஸ்டின்லாம் சில கொஸ்டின் வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் 10 நிமிஷம் இல்லை, ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் அதுக்கு கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் யோசிச்சு போட்டிருந்தாலே போட்டுடலாம். இல்லை ஆப்ஷன் வச்சு ஒன்று ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணி அந்த 4 ஆப்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணி வச்சு போகிற மாதிரி கொஸ்டின்ஸ் எதுவுமே இருந்திருக்கும். அந்த மாதிரி போடுறதாலே உங்களுக்கு 2-3 மார்க் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸில் ஏதோ ஒரு கொஸ்டின்ஸில் மாட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் அதிகமாக கன்சியூம் ஆகும். அதனால அட்டம் பண்ணுறப்ப எப்படி பண்ணீங்கன்னா, உங்களோட டார்கெட் வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக 150 கொஸ்டின் உங்களுக்கு எடுத்தால் போதும். ஓகேங்களா? நீங்கள் 200க்கு 200 கொஸ்டின் நீங்கள் இது பண்ண கூட அவசியம் கிடையாது. அதனால அதை இது பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்னோட சாய்ஸ் படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் ஆப்டிடியூட் சொல்லுவேன். ஓகேங்களா? ஏன்னா ஆப்டிடியூட் பொறுத்தவரையிலும் நமக்கு வந்து வெறும் 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? 150 மார்க் எடுக்கிறதுக்காக சொல்கிறோம். ஓகே, இது என்னோட இது உங்களுக்கு செட் ஆனால் நீங்கள் வச்சுக்கோங்க. ஆப்டிடியூட்ல 25 மார்க். ஓகேங்களா? நீங்கள் சும்மா படிக்காமல் போய் ஓரளவுக்கு ப்ரீவியஸாக கொஸ்டின் பேப்பர் இந்த லாஸ்ட் 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்த்துட்டு போனாலே 20 கொஸ்டின் வந்து சாலிடாக போட்டுடலாம். ஓகேங்களா? மினிமம் 150ல் 20 வந்து இங்கேயே கிடச்சிது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதை கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு இது பண்ணீங்கன்னா 23 வந்து ஈஸியாக வந்து அச்சீவபிள் தான். ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. ஓகேங்களா? அப்படியே உங்களுக்கு மிஸ் ஆனாலும் ரொம்ப கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக கேட்டிருந்தாலும் 20 கொஸ்டின் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ நமக்கு தேவை 125 கொஸ்டின். அதில் நமக்கு 20 கொஸ்டின் ஈஸியாக கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்கள் இது ஃபர்ஸ்ட் ஒன்று முடிஞ்சிச்சா, அடுத்து வந்து பார்த்தோம்னா நமக்கு டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்து இங்கே 132. லாஸ்ட் எக்ஸாமில் வந்து 105 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இதில் வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுப்பேன் ஆவரேஜாக. இந்த முறை இன்னும் அந்த 5 கொஸ்டின் கூட குறைச்சலாம். 100 கொஸ்டினில் இதில் 25 ஆப்டிடியூட் போயிடும். அப்போ 75 கொஸ்டின் வந்து டேரெக்டாக வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 75 கொஸ்டினில் நமக்கு டேரக்ட் கொஸ்டின் ஒன் வேர்டாக தான் இருக்கும் ஆன்சர். அதுவும் மோஸ்ட்லாக வந்து எந்தெந்த பார்ட்லேருந்து வரும்னா நமக்கு சயின்ஸ்லேருந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் டேரக்ட் கொஸ்டின் அதிகமாக வரும். 10 to 20 கொஸ்டின் வரும். சயின்ஸ் கொஸ்டின் ஒரு 10 வரும். ஆப்டிடியூட் வந்து 25 வரும். ஓகேங்களா? இதுதான் டைரக்ட் கொஸ்டின் அதிகமாக வர ஏரியா. இதுதான் அந்த ரிமைனிங் ஏரியா லைக் பாலிட்டி இதெல்லாம் வந்து நமக்கு இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக வரும். இன்டைரக்ட் கொஸ்டின் இந்த சென்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக வரும். அண்ட் வந்து யூனிட் 8 யூனிட் 9லேருந்து கொஞ்சம் வந்து இது வரும். யூனிட் 8 டைரக்ட் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரும். ஓகேங்களா? அப்போ
நீங்க அதுக்கு அடுத்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல 25 கொஸ்டின் ஆப்டிடியூட் தேடி போடுங்க. அதுக்கப்புறம் டைரக்டா ஒன் வேர்டா இருக்க கொஸ்டின்ஸ் தான் எடுங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா அதுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா தெரிஞ்சது, தெரியலனா தெரியல. ஓகேங்களா? இன்னும் கரெக்ட் ஆகும் இல்ல தப்பாகும். அதனால நமக்கு ரொம்ப யோசிச்சு போடுறதுலாம் டைம் இல்ல. ஓகேங்களா? அதனால எந்த கொஸ்டின் இந்த 75 கொஸ்டின் தான் ஆன்சர் தேடி பாருங்க. இந்த 75 கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 50-60% உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு 30-40 கொஸ்டின்ஸ் ஆச்சும் உங்களுக்கு இந்த இதுல தெரியும். ஓகேங்களா? ஆவரேஜா சொல்றேன்னு இந்த 75ல ஒரு 50ஆச்சும் நீங்க போடுற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் தான் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா நீங்க ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா? அப்போ 50 எதுல ஒரு 20 மார்க் வந்து 25 ஆப்டிடியூட்ல வந்து 20க்கு 25க்கு 20. இந்த டைரக்ட் கொஸ்டின்ஸ்ல வந்து 75க்கு ஒரு 50. ஓகேங்களா? உங்களுக்கு இங்கேயே வந்து 70 மார்க் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மா கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இது வந்து நீங்க இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுல வந்து இன்னொரு 5 மார்க் கூட நீங்க நீங்க ஓரளவுக்கு நீங்க நல்லா படிச்சாலும் 75 மார்க் ஈஸியா எடுத்துடலாம். நீங்க பாதிக்கு பாதி கொஸ்டின் இங்கேயே முடிச்சிட்ட மாதிரி. ஓகேங்களா? மிச்சம் இருக்க கொஸ்டின்ஸ் மேட்ச் த ஃபாலோயிங் அதுக்கப்புறமேட்டா செகண்ட் வந்து இந்த ஒன் வேர்டு முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இந்த மேட்ச் த ஃபாலோயிங் வாங்க. ஓகேங்களா? மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்தவரை நமக்கு லாஸ்ட் டைம் வந்து 21 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ஆவரேஜா வந்து நமக்கு ஒரு 15 கொஸ்டின்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மேட்ச் த ஃபாலோயிங்ல ஈஸியாக தான் முடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா நீங்கள் முன்ன பின்ன போட்டால் கூட ஒரு 10 கொஸ்டின்ஸ் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? அப்போ 85 ஆச்சு. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டா அதுக்கப்புறம் உங்கள் ரீசன் தான். அப்போ அசஸ்மெண்ட் ரீசன் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டா நீங்க ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் வாங்க. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ்னா ஒரு 56. அப்ப இந்த முறை வந்து ஒரு 50-60 கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறமேட்டா நம்ம அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின்ஸ் ஸ்டேட்மெண்ட் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்ன்ற மாதிரி அந்த அந்த இதை பார்க்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நீங்க கடைசியில் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் விடுறதுக்கான வாய்ப்புகள் குறையும். அண்ட் வந்து ஆப்டிடியூட்ல கடைசியில் டைம் பத்தலைன்னு சொல்லிட்டு போட்டு பார்க்காம சால்வ் பண்ணி பண்ண ஆன்சர் வர சம்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஓகேங்களா? ஒரு 25ல 23 கொஸ்டின் வந்து நீங்க கொஞ்சம் எஃபர்ட் போட்டாலே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்க தவிர்த்துக்கலாம். அதை விட்டுட்டு நீங்க வந்து பெரிய பெரிய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா தப்பு பண்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகேங்களா? இதுல நீங்க 2 நிமிஷம் செலவு பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் நீங்க படிச்சு அதை புரிஞ்சு ஆன்சர் பண்றதுக்கு வந்து ஒரு 50% தான் உங்களுக்கு கரெக்டா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே 2 நிமிஷத்துல ஒரு ஆப்டிட் கொஸ்டின் நீங்க போயிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த ஆன்சர் கரெக்டா இல்லையான்னு உங்களுக்கு அங்கேயே தெரிஞ்சிடும். அது ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா? அதனால அந்த அப்ரோச் பண்ணுங்க. என்னோட அப்ரோச் இது. உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட் முடிங்க. அப்புறம் டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த 100 கொஸ்டின் தேடுங்க. கொஸ்டின் பேப்பர்ல டக்கு டக்குன்னு தேடி முடிச்சுட்டு அதை பண்ணிட்டு அதுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதை ஓஎம்ஆர்ல மார்க் பண்ணிட்டுங்க. அதுக்கப்புறமேட்டா மேட்ச் த ஃபாலோயிங், அதுக்கப்புறம் அசர்ஷன் ரீசன் கொஸ்டின், அதுக்கப்புறமேட்டா லாஸ்டா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினும் இந்த கரெக்ட் அண்ட் இன்கரெக்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின்ஸ் இதையும் அப்ரோச் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் டைம் பத்தலை அந்த மாதிரி விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? விடாம விடாம தவிர்த்துக்கலாம். ஓகேங்களா? டைம் பத்தலன்னு மோஸ்ட்லி வந்து வெளில போயிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ அரௌண்ட் வந்து ஒரு 2 லட்சம் பேராச்சும் அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதில் பாதிக்கு பாதி ஒரு 20% வந்து எக்ஸாம்ஸ்க்கே வர மாட்டாங்க. மிச்ச பாதி பேர் வந்து பேப்பர் கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. மிச்சம் கொஞ்சம் பேர் வந்து சும்மா பேருக்குன்னு கடமைக்கேன்னு வருவாங்க. ஓகேங்களா? நீங்கள் இந்த 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 கேட்டகரிலாம் தவிர்க்கணும். இப்போ இருந்து இது பண்ணுங்க. அண்ட் வந்து டெஸ்ட் வந்து கண்டிப்பாக டெஸ்ட் ப்ராக்டிஸ் போடுங்க. ஓகேங்களா? டெஸ்ட் போடாமல் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம். ஓகேங்களா? இவ்வளோ பெரிய கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சு நீங்கள் இங்கேருந்து பழகிட்டு போனால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம டெஸ்ட் பேட்சில் அதிகமான ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸும் மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கான ரீசன் வந்து இதுதான். ஓகேங்களா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டிருந்தீங்க எதுக்கு இவ்வளோ ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸாக இருக்குது, டைம் ஆகுது, பேஜே வந்து 80 பேஜ் 90 பேஜ் போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நம்ம வந்து அங்கே எந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் இருக்கமோ அதே ஸ்டாண்டர்டில் தான் கொடுக்குறோம். ஓகேங்களா? அதனால தான் உங்களுக்கு கொஸ்டின் பல்காக இருக்கும். அல்லதும் உங்களுக்கு அதை படிக்கிறப்போ அந்த டாபிக் வந்து ஒரு ஒரு டாப்பிக்கில் ஒரு கொஸ்டின்ஸ் எடுக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஈஸி. அந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டு போகிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப டைம் ஆகாது. ஒரு டாப்பிக்லேருந்து 4 கொஸ்டின் எடுக்கிறோம்னா அப்போ 4 டேட்டாஸை நீங்கள் திரும்ப இது பண்ணுறீங்க. இப்போ அந்த டாபிக் வந்து தவறு பண்ணுறீங்கன்னா நீங்கள் 4 டேட்டாஸ் திரும்ப வந்து பார்க்குறீங்க. ஆன்சர் டிஸ்கஷன் கிளாஸஸ்லேயும் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறோம். ஓகேங்களா? அதுக்காக தான் இது. ஓகேங்களா? கொஸ்டின் பேட்டர்ன் எந்த மாதிரி போகுதோ அந்த மாதிரி நம்ம போனால் தான் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அதனால தான் இந்த பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ணுறது. இதை கொஞ்சம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க. இதுக்கான எஃபர்ட் கொஞ்சம் போடுங்க. கண்டிப்பாக டெஸ்ட் போடாமல் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வர்றது ரொம்ப ரொம்ப சந்தேகம் தான். ஓகேங்களா? முன்னாடிலாம் சொல்லுவாங்க மெயின்ஸ் எக்ஸாம் தான் நம்ம வந்து டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கணும்னு சொல்லிட்டு. பட் இப்போ வர எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிலிம்ஸ்க்கு மேலே நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா
கொஸ்டினோட ட்ரெண்ட் அப்படி போயிட்டு இருக்கு. வாட் இஸ் வாட்னு கேட்டாங்கன்னா நம்ம படிச்சுட்டு போய் டேரெக்டாக எழுதிட்டு போயிடலாம். இப்போ ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்னா நீங்கள் படிக்கிற ஒரு பங்குனாலும் அந்த இடத்துல வந்து நீங்கள் எழுதி எழுதி பார்க்குறப்ப தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டோட எரர்லாம் வந்து கன்வே பண்ணலாம். ஓகேங்களா? எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு பழகும். ஓகேங்களா? டெஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் போட்டால் மட்டும்தான் அங்கே போய் நீங்கள் எரர்ஸை கன்வே பண்ணுங்க. இல்லைனா ஒரு 10 கொஸ்டின் வந்து உங்களுக்கு எரர்லாம் அங்கே போக தான் செய்யும். டைம் மேனேஜ்மெண்ட் இருக்காது. ஒரு 10 கொஸ்டின் நீங்கள் லாஸ்ட்டில் விடுற மாதிரி தான் இருக்கும். அதில் ஒரு 5 கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின், 10 கொஸ்டின் 10 15 கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டின் வந்து நீங்கள் ஒழுங்காக படித்து பார்த்து டைம் மேனேஜ் பண்ணி போடுற மாதிரி இருந்திருந்தா நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்ன்ற மாதிரி வந்து லாஸ்ட்டில் வந்து நிற்கும். அப்போ வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இப்போவே வந்து நீங்கள் டெஸ்ட் போட்டு பழகுங்க. ஓகேங்களா? டெஸ்ட் போனதான் உங்களுக்கு அந்த ஸ்பீடு பிக்கப் ஆகும். கொஸ்டின் டக்கு டக்குன்னு படித்து பார்த்துட்டு எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம், எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி நான் அப்ரோச் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட் முடிக்கிறது, அப்புறம் டேரக்ட் கொஸ்டின்ஸை முடிக்கிறது, அப்புறம் மேட்ச் ஃபாலோயிங் முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் உங்களுக்கு ஸ்ட்ரக்சருக்கு ஒன்றும் வரணும். ஓகேங்களா? அது எல்லாமே வந்து உங்களுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தான் வரும். ஓகேங்களா? இதை பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். அதை பார்த்துக்கோங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு அப்டேட்டில் பார்ப்போம். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கீப் ப்ரிப்பேரிங். ஆல் தி பெஸ்ட். வேறு ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.